மாற்றுத் திரைப்படங்கள் ஆரோக்கியமான திரைச்சூழலை ஏற்படுத்துகின்றனவா? இந்த மாற்று என்பதன் ஆரம்ப புள்ளி நாவல்களில் இருந்துதான் பிறக்கிறதா? திரைத்துறையினர் கூறுவது என்ன என்று இப்போது பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் சாரில் தொடங்கி மகரிஷி அப்படின்னு நிறைய எழுத்தாளர்கள். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் சாரினுடைய எழுத்துக்கள், எஸ் ராமகிருஷ்ணனுடைய எழுத்துக்கள், சுபானுடைய எழுத்துக்கள் நிறைய திரைப்படமாக வந்துட்டுருக்கு. சுஜாதானுடைய படங்கள் நிறைய, சுஜாதானுடைய எழுத்துக்கள் வந்து நிறைய, பிரியான்ற படமும் சரி நிறைய படம் வந்திருக்கு. ஸோ தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வணிக ரீதியான படம் வேணும் அப்படின்ற இயக்குநர்கள் வணிக ரீதியான கதைகளை அவங்ககிட்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிறந்த சினிமாவை வரணும் அப்படின்னு நினச்சவங்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேடியிருக்காங்க. இப்போ மகேந்திரன் சார் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்து முள்ளு மலரும் உமாச்சந்திரன் எழுதின ஒரு கதை, அந்த குறுநாவலை வச்சுட்டு அவர் ஒரு படமாக எடுத்தார். அதே மாதிரி நீங்கள் வந்து சிற்றனைன்ற சின்ன குறுநாவலை வச்சுட்டு அவர் வந்து முதிரிப்பூக்கள் படம் எடுத்தார். அது மாதிரி தான் மெட்டி எல்லாமே அவர் வந்து எடுத்த எல்லா படமும் பார்த்தீங்கன்னா, அதாவது நாவலிருந்து ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து படமாக்குனா தான் அது நல்ல சினிமாவாக மலரும் என்பது தான் அதற்கான இலக்கணமே, நல்ல சினிமாவுக்கான இலக்கணமே. இடைக்காலத்தில் மக்கள் காட்சியை தொகுக்க தொடங்கினாங்க. கூட்டமாக சேர்ந்து உட்காந்து, குழுவாக சேர்ந்து உட்காந்து காட்சிகளை தொகுத்தாங்க. அதனுடைய விளைவுகளையும் உலக திரைகள் மூலமாக நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதையும் தாண்டி உலகம் முழுவதும் நாவல்களை படமாக்குகிற விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. 2015 ஆஸ்கார் விருது கூட ரெவனன்ட்டு படத்துக்கு தான் கிடச்சிருக்கு. அது ஒரு நாவல், 200 ஆண்டுகளுக்கு முந்தி நடந்த ஒரு சம்பவம் குறித்த நல்ல நாவல்.